மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி பெயிண்ட் பேலட் ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மாக்கோல் இருக்குது இல்லையா, அந்த தெர்மாக்கோல் தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, உங்ககிட்ட தெர்மாக்கோல் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாவுமே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட தெர்மாக்கோல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டான தெர்மாக்கோலாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாலாம் வந்துட்டு இல்லை, இந்த மாதிரி மேடும் பள்ளமாகவும் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு வேணுங்கிற ஷேப்பை வந்து வரைஞ்சி கட்டரை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பீஸ்லாம் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த பெயிண்ட் பேலட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பொதுவாக பெயிண்ட் பேலட் வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணினாலே இந்த ஷேப் தான் வந்துட்டு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழிக்கரண்டி வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி குழிக்கரண்டி கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு இருக்கும். ஏதாவது குட்டி ஸ்பூன் வந்துட்டு குழியாக இருக்கிற மாதிரியான ஸ்பூன் இருந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. தென் அதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி நம்ம இப்படி வந்துட்டு ஹோல்ஸ் வந்துட்டு போட்டுக்க போகிறோம். இப்போ ஹீட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு குழி ஆகிடும் இல்லையா. இதெல்லாம் தான் நம்ம வந்து பெயிண்ட் வைக்கிற இடமா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எத்தனை குழி உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சு வந்துட்டு எடுங்க. ரொம்ப வந்துட்டு அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துட்டு ஓட்டை ஆகிடும். ரொம்ப ஜென்டிலாக மேலாப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமமான குழியாக வந்துட்டு வரும். இல்லை நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான குழியாக வந்துட்டு உங்களுக்கு மாறும். ஓகேங்களா, உங்களுக்கு வேணுங்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி வந்துட்டு குழி வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம பெயிண்ட் பேலட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நூலெல்லாம் வந்துட்டு இருக்கும். நூல் அப்படின்னா தெர்மாக்கோல் வந்துட்டு ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹீட் பண்ணிட்டு தானே ஹோல் போட்டோம். ஸோ அதனால இந்த மாதிரி நூல்லாம் வரும், அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறதுனா வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. இது நீங்கள் அப்படியே பெயிண்ட் பேலட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், பெயிண்ட் பண்ணிவிட்டு கழுவும் போது இந்த பெயிண்ட் எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு மேலே வார்னிஷ் வந்து அடிச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட வார்னிஷ் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுங்கள். வார்னிஷ் இல்லைன்னா இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வார்னிஷ் இருக்குது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நான் அந்த வெளிப்புறத்துக்கு வந்துட்டு ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன். அண்ட் அதே மாதிரி உள்ள அந்த குழிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சைட்லேயுமே வந்துட்டு லாஸ்ட்டாக நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்துட்டு வீடியோவில் காமிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்ககிட்ட வார்னிஷ் இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் டாப் கோட் இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் வார்னிஷ் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதுக்காக அந்த வார்னிஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அடிச்சிருக்கிற இந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த வார்னிஷ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் அப்படியே சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கலாம், வேணான்னா இந்த ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இப்போ நான் வந்துட்டு வார்னிஷ் வந்து அடிச்சிட்ருக்கேன். வார்னிஷ் அடிக்கிறனால ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இது நமக்கு வரும். அண்டு ஆல்ரெடி தெர்மாக்கோல் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃப்காக தான் இந்த வார்னிஷ் அடிக்கிறோம் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த கலர்ஸ் வந்துட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து அடிச்சிட்ருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போது நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க. சைட்லேயுமே நான் வந்து கலர் பண்ணி அங்கேயுமே வந்துட்டு வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பெயிண்ட் பேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம டெஸ்டிங் டைம். இப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு உள்ள ஒரு கலர் வந்து நான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த கலர் வந்து காயட்டும். அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் பேலட்டை நம்ம கழுவி வந்து பார்க்கலாம், தண்ணியில் கழுவி பார்க்கலாம். இந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு போகுதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணலாம். அண்டு நம்ம இப்போ வச்சுருக்கிற இந்த எல்லோ கலருமே வந்துட்டு நல்லா போயிட்டு பெயிண்ட் பேலட் நல்லா க்ளீனாக வந்துட்டு ஆகிடுதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து எதுக்கு கலர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து விஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் ஐடியா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பேப்பரில் வந்து விஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அதில் தான் வந்து இப்போ நான் கலர் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து நல்லா காயவும் செஞ்சிருச்சு. இப்போ நான் இது வந்து கழுவி பார்க்குறேன் பாருங்கள். தண்ணியில் கழுவும் போது இந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு சுத்தமாக வந்து போகலை. ஏன்னா நம்ம வார்னிஷ் அடிச்சிருக்கோம் அதனால். பட் இந்த எல்லோ கலர் வந்து இப்போ நம்ம பெயிண்ட்டு கொஞ்சம் கொட்டியிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்து க்ளீனாகி வந்துருச்சு.
ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட தெர்மால்கோல் இல்லை அப்படின்னா அதையுமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். கார்ட்போர்ட்லேயோ இல்லைனா பாட்டில் கேப்போ யூஸ் பண்ணி வந்துட்டு நான் பெயிண்ட் பேலட் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் குட்டீஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கும் நம்ம ஹாய் சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்கலாம். சரிங்களா? அஸ்வதி, என் பத்மாவதி, என் சசிரேகா, ஜே வர்ஷினி, சக்தி, பிரியதர்ஷினி, கே நிரஞ்சனா, எம் ஹாசினி, ஸ்வேதாஸ்ரீ, ஐஸ்வர்யா, அஸ்வின், ஆர் தர்ஷனா, ஆர் ஆதர்ஷ், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக நான் காத்துட்ருப்பேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நிறைய குட்டீஸ் நிறைய கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனல் பார்த்து வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.